ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சரவணன் சிவகாமிகிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு வந்த போஸ்ட் பார்த்தீங்களாமா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா ஏதோ காணாமல் போனதை நான் எடுத்து வச்ச மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. இல்லைம்மா, போஸ்ட்மேன் யாருமே வீட்டில் இல்லைன்னு எங்கேயாவது சொருகி வச்சுட்டு போயிருப்பாரு, இல்லை அப்படின்னா வீட்டில் தூக்கி போட்டுட்டு போயிருந்திருப்பாரு, அதனால தாம்மா கேட்டேன், மற்றபடி நான் உங்களை தப்பாலாம் கேட்கலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. போஸ்ட்மேனுக்கு பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுவும் பார்க்கலடா அப்படின்னு சிவகாமி சொல்லிடுறாங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியுமா, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன். சரி, போய் தூங்குறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவகாமி. சரவணன் ரூமுக்கு போகிறாரு. அங்கே சந்தியா அழுதுட்டுருக்குறாங்க. உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. நம்ம ஏன் மறுபடியும் ஹால் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு அப்ளை பண்ணி வாங்க முடியாதாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. ஒருவேளை அப்ளிகேஷன் ஃபார்மில் எதுவும் தப்பாக எழுதுனதுனால என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. அதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் எழுதுறதுல எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, நாளைக்கு காலையில் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அடுத்ததாக ஆதியும் அவரோட லவ்வர் ஜெஸ்ஸியும் பேசிகிட்டு இருக்கிறத அர்ச்சனா பார்த்துடுறாங்க. அர்ச்சனா இப்போ ஆதிட்ட வந்து கேட்குறாங்க, யார்டா இந்த பொண்ணு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அண்ணி, என்னோட ஃப்ரெண்ட் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. ஃப்ரெண்டாக இருந்தால் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, வீட்டில் வந்து கூப்பிட்டு பேச வேண்டியதானே அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. உன்கிட்ட கேட்டால் நீ தெளிவாக பதில் சொல்ல மாட்டேன், நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. யாருமா நீ, இவனோட ஃப்ரெண்டுனா வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி சொல்கிறாரு, அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அண்ணி, நானே யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவளோட பேர் ஜெஸ்ஸி, இவளும் நானும் லவ் பண்ணுறோம் அண்ணி அப்படின்னு ஆதி சொல்லிடுறாரு. இவ ஒரு கிறிஸ்டியன், அதனால அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு பயமாக இருக்கு அண்ணி அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. அர்ச்சனா சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத ஆதி, உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஒத்துக்கலைனாலும் உங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட்டிவாக நான் பேசி உங்கள் கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த ஆதி ஜெஸ்ஸி 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜெஸ்ஸியை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா, பணக்காரி மாதிரியும் தெரியுறா, அப்ராணியாக இருக்கிறா, அவளை நம்மளுக்கு சாம்பிராணி ஆக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதிக்கும் ஜெஸ்ஸிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேருமே நமக்கு தான் எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜெஸ்ஸியும் நானும் சேர்ந்து சந்தியாவோட கொட்டத்தை அடைக்கிற வேண்டியது தான் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அத்தை எப்போ பார்த்தாலும் குடும்ப கௌரவம் மரியாதைன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னை ஏதாவது குறை சொல்ல வந்தாங்கன்னா உங்கள் மகன் பண்ணதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு நான் அவங்கள பாயிண்டாக பேசுவேன்ல, அதுக்கப்புறமா அத்தையோட கொட்டத்தையும் அடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் சிவகாமி இப்போ மயிலை கூப்பிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரையுமே இப்போ இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இப்போ வந்துடுறாங்க. சிவகாமி சரவணன் அப்பாட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக என்னை பார்த்து ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சையான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரவணனும் நேற்று என்கிட்ட அதே கேள்வி தான் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் புருஷனுக்கும் என்னோட மகனுக்குமே என் மேலே சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. உங்கள் மேலெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சிவகாமி சொல்கிறாங்க, நான் சந்தியாட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு அவ மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நீ ஐபிஎஸ் வேலைக்கு போகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்தா, அதுதான் என்னோட அம்மா அப்பாவோட கனவு, என்னோட லட்சியமும் அதுதான் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, கல்யாணமான புதுசில் நாங்கள் ரொம்ப வசதியாலாம் கிடையாது. சரவணன் அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வருவார், அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு எல்லா பணிவிடையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி இல்லைன்னா அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி. போலீஸ் வேலைன்னா எந்த நேரமும் கூப்பிடுவாங்க, நம்ம எப்போனாலும் கிளம்பி போயாகணும், அப்படி இருக்கும்போது நீ சரவணனையும் இந்த குடும்பத்தையும் எப்படி பார்த்துப்ப அப்படின்னு கேட்குறாங்க. சந்தியா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.